சத்குருவாய் காட்சி தரும் சரவண பாபா, சந்ததமும் காத்தருள்வார் சரவண பாபா. சத்குருவாய் காட்சி தரும் சரவண பாபா, சந்ததமும் காத்தருள்வார் சரவண பாபா. സുബ്രഹ്മണ്യ അഷ്ടോത്തര ശതനാമാവലി പാരായണം നടക്കും. നമുക്ക് ബാലദണ്ഡായുധപാണി സ്വാമിയുടെ പാദകമലങ്ങളിലിരുന്നത് സുബ്രഹ്മണ്യ അഷ്ടോത്തര ശതനാമാവലി പാരായണം பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. அது ஒரு தீட்சை மாதிரி நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு கிடைச்சதா கையில் அது ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. சுப்பிரமணிய அஷ்டோத்தர சதநாமாவளியாக்கும். நீங்கள் எப்போ சுவாமியோட கோவிலுக்கு வரீங்களோ, எந்த கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்களோ இந்த அஷ்டோத்தரம் எடுத்துகிட்டு போவோம். ஏதாவது ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு அதை படிச்சுட்டு சாமி போய் கூப்பிடுங்க. சாமியை வாழ்த்தணும். அப்போ தான் சாமிகிட்ட வரம் கேட்கணும். வாழ்த்தாமல் வரம் கேட்டால் வரம் கிடைக்காது. வாழ்த்திக்கிட்டு வரம் கேட்கணும். அப்போ தான் வரம் கிடைக்கும். ஏதாவது ஒரு இடத்துல போய் வந்துட்டு நீங்கள் சுப்பிரமணிய நட்சத்திரம் சொல்லிக்கிட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு போயிட்டு தரிசனம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாபாவோட பார்த்தீங்களா, நம்ம உடனே ஓம் ஸ்கந்தாய நம, ஓம் ஸ்கந்தாய நம பகவானை புகழ்த்தணும். அப்போ தான் இதெல்லாம் வரும். நாங்கள் யூனிவர்சிட்டியில் போயிட்டு பிஹெச்டி பண்ணிட்டு இருந்த வேலைக்கு வரல, தானாக வரும். அதுக்கு ஆழமாக நீ புகழ்த்தணும். ஆடி பாடி பாடி புகழ்த்தணும். ஒவ்வொய் பாட்டி போகும். ஒவ்வொய் பாட்டி பார்த்தீங்களா, அழுது அழுது பாடும். ஆண்டவன் இறங்கி இறங்கி வரும். அதுபோல பகவான் இறங்கி வரணும். எங்கே இருந்தாலும் அவர் வருவார். நீ அன்போடு அழைக்கணும், பாடி புகழ்த்தணும், ஆத்ம சமர்ப்பணத்தோட சேவை செய்யணும். அதுதான் அவர் செய்ய வேண்டிய தர்மம். நமக்கு இந்த சுப்பிரமணிய அஷ்டோத்தரம் ஆரம்பிக்கலாமா? மானசீகமாயிட்டு நீங்கள் அப்பா அம்மா நல்லா பிரார்த்தனை செய்யுங்க. கோவிலே உனக்கு தாய், கடவுளே உனக்கு தந்தை. புரிஞ்சுதா? குருவே உனக்கு தாய், உயிரே உனக்கு தந்தை. அப்போ உருவம் என்றது தாய் கொடுத்த வரப்பிரசாதம், உயிர் என்றது தந்தை கொடுத்த வரப்பிரசாதம். உயிரும் உடம்பும் நல்லா இருக்கணும்னா அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும். அர்த்தனா ஈஸ்வரன் சிவசக்தி. அந்த அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் இருந்தால் பிள்ளையார் மாதிரி எல்லா வேலைக்கும் முன்னுக்கு நிற்கலாம். அவர் எப்போ முன்னுக்கு நிற்கிறார்? ஏன்? அப்பா அம்மாவோட ஆசீர்வாதத்தோடு. அதிலிருந்து நம்ம உணரணும், அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் இருந்தால் எல்லாத்துக்கும் முன்னுக்கு நம்ம நிற்கிறதுக்கு அனுமதி உண்டு. அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் இல்லைன்னா இன்னும் போய் எழுதுவோம், கடைசியில் கிடைக்கும். அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் இருந்தால் முன்னுக்கு வாங்க எல்லாம் முதல்ல கிடைக்கும். அதான் பிள்ளைகளுக்கு தான் முதல் பூச்சி. அப்புறம் தான் அப்பாவுக்கு அம்மாவுக்கு எல்லாம் பூச்சி. உண்மைதான். அதுதான் அதிலிருந்து உணர வேண்டிய தத்துவம். இன்னைக்கு என்ன நாள்? விநாயக சதுர்த்தி இல்லையா? அப்போ ஏன் பிள்ளையாக முன்னுக்கு இருக்கிறார்? அவர் அவரோட தர்மத்தில் ரொம்ப முன்னுக்கு இருக்கிறார். அதனால அவருக்கு எப்போ முன்னுக்கு ஸ்தானம். அப்பா அம்மாவை சுற்றி கும்பிடுவோம், கோவில் கட்டினவங்களை கும்பிடுவோம், உயிர் கொடுத்தவங்களை கும்பிடுவோம், அப்புறம் தர்மத்தை ரொட்டி வாங்குவோம். இதனால் அப்பா அம்மா நல்லா கும்பிடுங்கோ, அனுமதி கேளுங்கோ. அதனால உங்களோட குரு பரம்பரைகளெல்லாம் கும்பிடுங்கோ, குலதேவர்களெல்லாம் கும்பிடுங்கோ. பாலதண்டாயுதபாணியோட பாதத்தில் நமஸ்காரம் செய்யுங்கள். வள்ளி தெய்வ சேனா சமேத ஸ்ரீ சண்முக சுப்பிரமணிய சுவாமினே நமஹ. இது சுப்பிரமணிய அஷ்டோத்தர சதநாமாவளி பாராயணம் ஆரம்பம். நம்மளுடைய நவகிரக தேவதா பிரீதிக்காகவும் நவகிரகங்களும் நம்மளுக்கு ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். அதாவது கிரக தோஷங்களெல்லாம் இருந்தால் அதில் நிவர்த்தி ஆகணும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். இது ஒரு நாமம் என்ன தெரியுமா? கிரக பிரீதாய நமஹ. அஷ்டோத்தரத்தில் ஒரு நாமம் கிரக பிரீதாய நமஹ, ரோகநாசனாய நமஹ, வம்சவருத்திகராய நமஹ, அக்ஷயபலப்பிரதாய நமஹ. இதெல்லாம் சுப்பிரமணிய சுவாமியோட அஷ்டோத்தரத்தில் இருக்கிற மகத்தரமான நாமங்களாகும். அப்போது நமக்கு கிரக தோஷங்களெல்லாம் இருந்தால், சூரிய சந்திராதி நவகிரக தோஷங்களெல்லாம் இருந்தால், ராகு கேது
அந்த கிரகங்களுடைய ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தியாகும். சனி அதுபோல வியாழன் செவ்வாய் என்ற கிரகங்களுடைய குறைபாடுகள் இருந்தால் நிவர்த்தியாகும். நமக்கு எந்த கிரகத்தோட குறைபாடுகள் இருந்தாலும் சுப்பிரமணிய நாமத்தை சொன்னால் அதெல்லாம் நிவர்த்தியாகும் என்றது வேதங்களிலே கூறியிருக்கின்றது. அதனால தான் சுப்பிரமணியனுடைய சன்னிதானங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்ற தேவ சேனாதிபதி, எல்லா சைன்யத்தினுடையும் அதிபதியாகவும் சுப்பிரமணியன். அப்போ அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக வரும். வேற நீங்கள் ரங்க ஆஃபீஸுக்கெல்லாம் போக தேவையில்லை, ஹெட் ஆஃபீஸுக்கு போட்டால் போதும், உடனே சாங்ஷன் ஆகும். ஓம் சரவணபவா. அப்போது ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு இந்த பாக்கியம் கிடைச்சதுக்கு நீங்கள் பகவானுக்கு கூடி நன்றி சொல்லணும். இப்படியும் விசேஷமான ஆலயத்திலிருந்து இந்த நாமம் சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கெல்லாம் பிராப்தம் கிடைச்சிருந்தா நீங்கள்லாம் பூர்வ ஜென்மத்தில் எவ்வளோ மகா சேவைகள் இருப்பீங்க, அவ்வளோ நல்ல கர்மங்கள் பண்ணியிருப்பீங்க. அதனால தான் ஆண்டவங்களெல்லாம் நீங்கள் இங்கே கூப்பிட்டு வச்சிருக்கு. எங்கே வருவோம்? அவ்வளோ தார்மீகமான வாழ்க்கையில் நீங்கள் இருந்திருப்பீங்க. இப்போ இருக்கிற இந்த கஷ்டங்கள் துன்பங்களெல்லாம் பார்க்காதுங்க, அதெல்லாம் அது அப்படி தான் இருக்கக்கூடாது. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்குது. அந்த வெளிச்சம் தான் நம்மளெல்லாம் இன்னைக்கு இங்கே கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கு அந்த அருளால். அதனால் கோடி கோடி நன்றி கூடா. ஆரம்பிக்கலாமா? அதை நிமர்ந்து அமருங்கள். சாயலக்ஷா நேரம் பகவானுக்கு சேவை நடந்துட்டுருக்கு. மானசீகமாக வணங்குகின்றோம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்கந்தாய கார்த்திகேயாய பார்வதி பிரியநந்தனாய ச மகாதேவகுமாராய சுப்பிரமணியாய நமः. ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ. ஓம் ஸ்கந்தாய நமः. ஓம் குகாய நமः. ஓம் ஷண்முகாய நமः. ஓம் பாலநேத்திரசுதாய நமः. ஓம் பிரபவே நமः. ஓம் பிங்களாய நமः. ஓம் கிருத்திகாசூனவே நமः. ஓம் ஸ்ரீவாகனாய நமः. ஓம் நிஷத்புஜாய நமः. ஓம் ஷண்நேத்ராய நமः. ஓம் சக்திதராய நமः. ஓம் விஷிதாசப்பிரபஞ்சனாய நமः. ஓம் தாரகாசுரசம்ஹாரிணே நமः. ஓம் ரக்ஷோபலவிவர்தனாய நமः. ஓம் மத்தாய நமः. ஓம் பிரமத்தாய நமः. ஓம் உன்மத்தாய நமः. ஓம் சுரசைன்யசுரரக்ஷகாய நமः. ஓம் தேவசேனாபதயே நமः. ஓம் பிராஜ்ஞாய நமः. ஓம் கிருபானவே நமः. ஓம் பக்தவத்சலாய நமः. ஓம் உமாசுதாய நமः. ஓம் சக்திதராய நமः. ஓம் குமாராய நமः. ஓம் பிரபஞ்சதாயனாய நமः. ஓம் சேனானியே நமः. ஓம் அக்னிஜன்மனே நமः. ஓம் விஷாகாய நமः. ஓம் சங்கராத்மஜாய நமः. ஓம் சிவஸ்வாமினே நமः. ஓம் கணஸ்வாமினே நமः. ஓம் சர்வஸ்வாமினே நமः. ஓம் சனாதனாய நமः. ஓம் அனந்தசக்தயே நமः. ஓம் அக்ஷோபியாய நமः. ஓம் பார்வதி பிரியநந்தனாய நமः. ஓம் கங்காசுதாய நமः. ஓம் சார்வத்பூதாய நமः. ஓம் மாதூலாய நமः. ஓம் பாரதாத்மஜாய நமः. ஓம் திரும்பாய நமः. ஓம் பிரத்ரும்பாய நமः. ஓம் உத்ரும்பாய நமः. ஓம் கமலானந்தஸ்துதாய நமः. ஓம் ஏகவர்ணாய நமः. ஓம் திவர்ணாய நமः. ஓம் திரிவர்ணாய நமः. ஓம் சுமனோகராய நமः. ஓம் சதுர்வர்ணாய நமः. ஓம் பஞ்சவர்ணாய நமः. ஓம் பிரஜாபதயே நமः. ஓம் மகஸ்பதயே நமः. ஓம் அக்னிகர்வாய நமः. ஓம் சமீகர்வாய நமः. ஓம் விஸ்வரேதசே நமः. ஓம் சுதாரிணே நமः. ஓம் ஹரிவர்ணாய நமः. ஓம் சுபகராய நமः. ஓம் வாசவாய நமः. ஓம் உக்ரவேஷப்ரதே நமः. ஓம் பூஷணே நமः. ஓம் கவஸ்திரே நமः. ஓம் ககனாய நமः. ஓம் சந்திரவர்ணாய நமः. ஓம் கலாதராய நமः. ஓம் மாயாதராய நமः. ஓம் மகாமாயினே நமः. ஓம் கைவல்யாய நமः. ஓம் சங்கரேசுதாய நமः. ஓம் விஸ்வயோனே நமः. ஓம் அனேயாத்மனே நமः. ஓம் தேஜோதயே நமः. ஓம் நாமயாய நமः. பிரவேஷினே நமः. ஓம் பரபிரம்மணே நமः. ஓம் வேதகர்பாய நமः. ஓம் விராட்சுதாய நமः. ஓம் புரிந்தகன்யாபத்ரே நமः. ஓம் மகாசாரஸ்வராய நமः. ஓம் ஆசிதானவரே நமः. ஓம் சோரக்னாய நமः. ஓம் லோகநாசனாய நமः. ஓம் அனந்தமுக்தயே நமः. ஓம் ஆனந்தாய நமः. ஓம் ஸ்கந்தீதுரவேதனாய நமः. ஓம் டம்பாய நமः. ஓம் நரடம்பாய
ഈശ്വരായ നമഃ ഓം അമൃതായ നമഃ ഓം പ്രാണായ നമഃ ഓം പ്രാണായാമപരായണായ നമഃ ഓം രക്താന്ത്രേ നമഃ ഓം വീരജ്ഞായ നമഃ ഓം രക്തശ്യാമലായ നമഃ ഓം ഹരേ നമഃ ഓം സുബ്രഹ്മണ്യായ നമഃ ഓം ഗ്രഹപ്രിയായ നമഃ ഓം ബ്രഹ്മണ്യായ നമഃ ഓം ബ്രാഹ്മണപ്രിയായ നമഃ ഓം വംശവൃദ്ധികരായ നമഃ ഓം വേദവേദ്യായ നമഃ ഓം അക്ഷയഫലപ്രദായ നമഃ ഓം മയൂരവാഹനായ നമഃ ഓം മയൂരവാഹനായ നമഃ ഓം മയൂരവാഹനായ നമഃ. ഗുരുവേ ഗുരുവേ